Hello, my good folks. Welcome to Anti-India Vlog Day 1 to the journey of bliss. கிளிப்ஸுக்கே வந்து கிழிச்சு போச்சா சேர் பர்சனே இந்த மாதிரிலாம் டாக்குமெண்டேஷன் பண்ணி அதை பேன் பண்ணியிருப்பாருன்னு தெரியல. நான் பண்ண வேண்டியதாக இருக்கு. நம்ம இங்கே ஆரம்பித்தேன் ஒரு வழியாக அஃபிஷியலாக நான் இப்போ கோச்சர். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட்டு டேட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அந்த டேட்டை வந்து போஸ்ட் பண்ணேன் என்னோட அஃபிஷியல் குரூப்பில் போஸ்ட் பண்ணி இந்த மாதிரி February 1 இது பண்ணது. February 1 கிங்ஸ் இருக்குப்பா, எல்லோரும் உங்களோட பெஸ்ட்டை காட்டுங்க, ஃபீனிக்ஸை விட மாசாக பண்ணுறோம் ஈஸாக பண்ணணும் ஒரு பேரா எழுதி போட்டேன். போட்டதுக்கு எவ்வளோ வச்சு ஸ்கிப் இருந்துருக்கு. இருந்தாலும் ஓகே குட் குட் ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி நானே இது உங்களுக்கு கட்டி சொல்லிக்கிட்டு அதை ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்னும் வந்து கரெக்டாக 134 days ஒரு குவார்ட்டர் இயர் வருமா. ஒரு பிக் பாஸ் சிம்பிளாக சொல்லலாம், ஒரு பிக் பாஸோட ஒரு மாதம் அதிகம் அப்படிதான். ஓகேவா? அதுக்கான வேலைகள் பார்க்கலாம். இனிமேல் வீடியோ வரும், டெய்லி பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு டே எப்படி போச்சு அப்படின்னா எதுவுமே ஒன்றும் சரியாக நடக்கல. அதான் உண்மை. கொஞ்சம் ஒஸ்ட்டு எப்படி சொல்றது, ஒஸ்ட்டு எதுவும் நடக்கல. பட் ஆனால் பிளான் எதுவுமே சரியாக போகல, கரெக்டான டைம் நடக்கல, எல்லாமே சொதப்பிச்சு. பட் அதுக்குன்னு வந்து எதுவும் எனக்கு நெகட்டிவாக எதுவும் நடக்கல. ஸோ எல்லாமே வந்து நெகட்டிவாக எதுவும் நடக்கல, பட் ஆனால் எல்லாமே சொதப்பிச்சு. அது மட்டும் ஒரு காலத்துலலாம் வந்து பிளான் பண்ணதே நடக்கலன்னா அது எனக்கு ஒஸ்ட் டே நெகட்டிவ் டேன்னு நினச்சா அதெல்லாம் இருக்குது. இப்போ பாருங்க எவ்வளோ மிச்சம் தான் இருக்கு. நடக்கல, சரியா நடக்கல, அவ்வளோதான். நெகட்டிவாக எதுவும் நடக்கல, நடந்துச்சு அப்படின்லாம் இல்லை. காலைல வாங்கினா ரூமெல்லாம் காலைல என்ன ஃபோன் பண்ணி ரெடி பண்ணேன், சாப்பிட்டேன், நாளைக்கு குளிச்சுட்டு வந்து எல்லா வேலையை பார்த்து முடிச்சு ரெடியெல்லாம் ஆகிட்டு ஓட் மீன் சாப்பிட்டு கிளம்பிட்டு போயிட்டு காலேஜ் போனால் வந்து பெரிய தலை 2 பேர் லீவு, ரெசிடென்ட் செக்ரட்டரி 2 பேருமே லீவ் போட்டாங்க. ஸோ எதுவுமே பண்ணுவாங்க. என்ன பண்ணுறதுன்னு நினச்சேன். சரி ஓகே, அதான் நம்ம இருக்கோம்ல அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரிக்கு வந்து பிரசிடென்ட் அழைச்சின்னு போனாங்க. ஸோ செக்ரட்டரி கழிச்சு இந்த மாதிரி ஓடி லெட்டர் எழுதி என் பேரை கூட நானே எழுதிக்கிறேன், எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எழுதி எல்லாம் முடிச்சுட்டு வந்தா தலையில் ஒரு உண்டு. நான் வாங்கினது பிராண்டிங் வீடியோக்காக ஓடி வாங்கினேன். ஆனால் எனக்கு பிராண்டிங் வீடியோ கடைசியாக என்ன எடுக்குது. அதுக்குள்ளே வேதாவாரன்னு சொல்லிட்டு ஒரு காரணம் இருக்குது. அது வந்து இல்லாத வேலை பார்க்குற பேரில் பார்த்தாங்க. அப்புறம் வந்து இப்போ வந்ததுன்னு தெரியல, போனது தெரியல, மாதிரி வந்தாங்க போயிட்டாங்க. அவ்வளோதான், வந்தாங்க அப்படியே போயிட்டாங்க. எதுக்கு வந்தாங்க எதுக்கு போனாங்கன்னு தெரியல. அவங்க கூட எக்ஸ்ட்ரா 2 பேர் வேறு 2 பேர் வந்து சாப்பிட்டு மட்டும் போயிட்டாங்க. எனக்கு அதான் கொடுக்கான்ட்டு வந்தவனுங்க தான் நான் தான் பேசிட்டேன். வந்தானுங்க, உள்ள உட்காந்தாங்க, பேசினானுங்க, சாப்பிட்டானுங்க, கிளம்பிட்டாங்க. அப்போ நான் எதுக்கு அப்போ எங்கள் காலத்துல பார்த்து தெரியல, செம்ம கண்டாயிட்டேன். எப்படி கண்டாயிட்டேன் அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க போனானுங்க. அதுக்கப்புறம் போயிட்டு எங்கள் மேம் வந்து டெஸ்ட் எழுதி கொடுத்தாங்க. சர்டிஃபிகேட் டெஸ்ட் எழுதி கொடுத்துட்டு வந்தா ஃபிஃப்த் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே கொடுத்தாரு. அதுக்கு மேலே வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா எவனுமே வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ எல்லாம் அப்படியே டப்பன்னு வந்து ப்ளஸ் சரி பிராண்டிங் வீடியோவே எடுங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. வந்தேன், வர வழியில் பஸ்ஸில் போனேன், தூங்கும் போதே வந்து கனவுல வந்து கீழே விழுற மாதிரி கனவு வர ஏன் அப்படி வருதுன்னே தெரியல. நல்லா கொஞ்சம் தூக்கத்தோட ஸ்டேஜ் விட்டு என்ட்ரு அவங்க கதவு திறந்து உள்ளே போகிறாங்க. இது மாதிரி கதவு திறந்து உள்ளே போகிறேன், உடனே கீழே விழுற மாதிரி கனவு தான் அப்படியே இருந்தேன். கனவுல தான் உட்காந்து டமால் கீழே விழுற மாதிரி திடீர்னு இருந்தது. எழுந்து உட்காந்தேன், தூக்கம் போயிடுச்சு. இதே மாதிரி தான் கடந்த ஒரு மாசமா வந்து பஸ்ஸில் தூங்கலாம் நடக்குது. நேரத்தில் வந்தேன், வந்துட்டு ஏதாச்சும் சாப்பிட இருக்கான்னு தேடி பார்த்தேன். எதுவுமே சாப்பிட்றதுக்கு இல்லை. என்னை தாத்தா வந்து காப்பி போட்டான்னு குடித்தேன். குடிச்சிட்டு அவ்வளோதான் குடித்தேன். ஃப்ரெண்டோட போகிறது ஃப்ரெண்டு ரெக்கார்டு கொடுக்குறாங்க. ரெக்கார்டு போட்டு வரேன். எனக்கு சூர்யா கால் பண்ணி பேசணும், ஷேர் பர்சன் சூர்யா பற்றி தான் ஷேர் பர்சன்
ஆக்சுவலாக எங்கள் அம்மா பேர் சூர்யா தான். இது வந்து சார் பேர் சூர்யா. ஓகேவா? ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன். அவருக்கு கால் பண்ணி பேசலான்னு யோசிச்சேன். அப்புறம் அந்த வேலை மறந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளாக இதாக பார்த்து இப்போ உட்காந்து எடுக்க உட்காந்துட்டேன். அவ்வளோதான். இன்னைக்கான டே. இப்போ அப்படியே 3 டேஸ்ட்டு தூங்கிடுவேன். டே 1ல் என்ன ப்ராக்ரஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை. இன்னைக்கு டே 0 மாதிரி இன்னைக்கும் இன்னைக்கு டே 1 பேர் தான். ஒரே ஒரு மெசேஜ் தான் போட்டேன். வேறு எதுவுமே எனக்கு ப்ராக்ரஸ் இல்லை. ஸோ 0. பட் ஓகே, பார்க்கலாம். நான் வந்து 134 டேஸ் இருக்கு. நியர்லி ஒரு 134 ஸ்டெப்ஸ் இருக்கு. டெய்லி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கூட போதும், பர்ஃபெக்டாக முடிச்சிடலாம். ஓகே, கன்ஃபியூஸ்லாம் இறங்கிருக்கேன். அப்புறம் இன்னைக்கு ஏதாச்சும் ரீப்ரெஷன் எதுவும் பேசுகிற மூணு கூட இல்லை. இந்த வீடியோ போக ஆரம்பிச்சுட்டேன். ஸோ இந்த வீடியோ போட்டுருணும், அந்த ஃப்ளோ விட்டக்கூடாதுன்னு நீங்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம்னா, எங்கள் வீட்டோட சினாரியோ நான் சொல்கிறேன் பாருங்க. வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செட்டப் பண்ணேன். ஓகேவா? எப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி எல்லா பொருளும் அந்த இடத்துல அப்படியே இருந்தது. இப்போ திரும்ப ஒரு 3 மாதம் கழிச்சு இப்போ வீடியோ போடணும்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறேன். ஒன்றுமே இல்லை. வெறும் ட்ரைபாடோட மவுண்ட் மட்டும் இருக்குது. ட்ரைபாட் மைக்கு ஏதோ விட்டு தூக்கி வந்து நடுவில் க்ளீன் பண்ணும்போது ஞாபகம் வந்து சொல்லி தூக்கி உள்ளே போட்டால் அவன் மட்டும் இருக்கான். ட்ரைபாடை காணனால ஏதோ ஒரு பாக்ஸை மட்டும் கொடுத்து ஏதோ மைக் இடத்துல வந்து இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிட்டு அது போல ரெக்கார்ட் ஆகுதான்னு கூட தெரியல. மைக் ரெக்கார்ட் ஆகுறானா என்ன கதைன்னு கூட தெரியல. அப்படியே எடுத்து பேச ஆரம்பிச்சுட்டு சரி பார்த்து வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். பார்த்தா குத்தலாம் இருக்கு. இதை நான் செட்டப் பண்ணுறதுக்கே ஒரு இந்த ஃபோன் இருக்கிறதுக்கு அப்படியே பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு ஒரு கண்ணு இருக்கு. அப்படி திருப்பி பார்க்க முடியும்னா அப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டேபிள் பூரா அவ்வளோ புக்கு வச்சு அப்படியே நோக்கி வச்சுட்டு இவனை வச்சு எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி எந்த செட்டப் பண்ணுவோம். இதெல்லாம் இருக்கும் இன்னைக்கு வீடியோ ஒரு 10 நிமிஷம் போயிட்டு இருக்கோம் இன்னைக்கான டாக்குமெண்டேஷன். ஸோ அப்படி நான் சென்டர் சத்திட்டு நாளைக்கு வந்து டேட் அவங்க பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, மாஸ்டாக இருங்க, ஃபன் பண்ணுங்க லைஃப்பில். ஓகே, ஃபன்னு தான். ஓகே, சரி ஓகே, ரொம்ப பேசாமல் சென்டர் சத்தி கிளம்புறேன். சரி ஓகே, பை. சென்டர் கிளம்புறேன். பாய், டாடா, see you, குட் நைட்.